நம்மளுக்கு பிடிச்ச இந்த மாதம் வரப்போகிறது மார்கழி மாதம். மார்கழி மாதம் மார்கழி வந்தாலே எல்லாருக்கும் எனர்ஜி வந்துடும். அது எப்பேற்பட்ட வாழ்க்கும் அது வந்து ஆண்டாள் பற்றி நினச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஆனந்தம். ஆமாம். ஸோ முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம திருப்பி என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்கழி மாதம் வந்து சீக்கிரம் காத்தால் எழுந்துட்டு 4 மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு பெருமாள் விளக்கேற்றி வைக்கணும். வாசலே மாரி 2 விளக்கேற்றி வைக்கணும். இப்போ நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் சாயந்தரம் விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா, அதேமாதிரி கார்த்திகை மாதத்தில் வந்து வாசல் விளக்கேற்றி வைக்கணும். குளிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து சாதாரண ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் தான் இருக்குது. அது 2 நாள் வந்து வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மனப்பாடம் ஆகிடும் அது. ஸோ அந்த டெய்லி 30 நாளும் நம்மளால முடிஞ்ச பிரசாதம் மிச்ச நாளில் பண்ண முடியாட்ட கூட இந்த மார்கழி மாதம் வந்து எல்லாரும் செய்வாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு என்றது சொல்லுங்களேன் நீங்கள். மார்கழி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தடவை வந்து 30 நாளைக்கு ஒரு நாளைக்கும் நம்ம வந்து ஒரு கதையாக பார்ப்போம். ஆண்டாள் கதை, பெருமாள் கதை, கிருஷ்ணன் கதை, இதெல்லாம் கேட்போம். அதுக்கு முன்னால் அந்த மார்கழி மாதம் வந்து நம்ம வந்து ஏன் இவ்வளோ ஒரு விசேஷமாக சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்மளுடைய ஒரு வருஷ பொழுது தேவர்களுக்கு வந்து ஒரு நாள் பொழுது அப்படின்னு சொல்லுவாள். நம்ம எப்படி ஒரு மாதத்தை வந்து 2ஆக பிரித்து பக்ஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது தமிழில் வந்து வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு வருஷத்தை 2ஆக பிரித்து அயனம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது உத்தராயணம், தட்சிணாயனம்னு சொல்லுவாள். உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து தையிலிருந்து ஆணி வரைக்கும் வரும். தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் வரும். அது ஒரு 6 மாதம், இது ஒரு 6 மாதம். இந்த ஆடியிலிருந்து மார்கழி இரவு பொழுது, அதனால தான் தட்சிணாயனம் சொல்லுவோம், தேவர்களின் இரவு பொழுது. அந்த இரவு பொழுதுலையும் இந்த 6 மாதத்தில் மார்கழி மாதம்ங்கிறது இறுதி பகுதி. அதாவது இரவு பொழுதின் இறுதி பகுதி எது? இப்போ நம்மளுடைய இரவு பொழுதுன்னு வச்சுங்க, அந்த இரவு பொழுதின் இறுதி பகுதி பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் 6 மணிக்கு உதயம் ஆகுறது அப்படின்னா 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும். இந்த 4:30 to 6 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முந்தின நாள் இரவின் இறுதி பகுதி. 6 மணிலேருந்து அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பஞ்சாங்கம் படிக்கிற பிரகாரம்லாம் வந்து சூரிய உதயத்தை வச்சு தான் கணக்கு. மிட் நைட்டு 12 மணிலேருந்து டே கணக்கு கிடையாது. ஸோ அந்த வழியில் பார்க்கும்போது நம்மளுடைய இரவு பொழுதின் இறுதி பகுதிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். தேவர்களின் இறுதி பகுதி இந்த மார்கழி மாதம். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலம்பரை எழுந்திருந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கிறது, பெருமாளையே நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 6:30க்குள்ள பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடணும். ஆமாம், முடிஞ்சால் 6 மணிக்குள்ள பண்ணுறது விசேஷம். முடியல அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்குள்ள முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாரும் அதில் எல்லாருக்கும் வரும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து நம்ம அந்த கேலண்டர் பிரகாரம் பார்த்தோம்னு வச்சுக்கேன், வடக்கு பக்கம்லாம் வந்து சந்திர நாட்காட்டி, தெற்கு பக்கம்லாம் நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ் சைட்லாம் பார்த்தோம்னா சூரிய நாட்காட்டி. இந்த சந்திர நாட்காட்டியில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கிற பௌர்ணமி மாதத்தை தான் வந்து மார்கசிரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே நார்த் சைடில் மார்கசிரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் மார்கழி அப்படின்னு சொல்லுவோம். இது சந்திரன் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற மாதம் இது. இந்த மாதத்தை நார்த் இந்தியாவிலலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிருகண்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகண்டு மகரிஷி இருக்காருல்ல, இந்த மிருகண்டு மகரிஷிங்கிறது யாருன்னா மார்கண்டேயனுடைய தந்தை. அவர் வந்து மிருகண்டு சூத்திரம், மிருகண்டு வாக்கியம் அவெல்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய பேரில் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரமே மிருகண்டு மகரிஷிக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பெரிய ஞானி. அவருடைய பையன் வந்து மார்கண்டேயன் வந்து சப்த சிரஞ்சீவிகள் இருக்கா இல்லையா, இது வரைக்கும் ஹிந்து இதுலேயே வந்து 7 பேர் சிரஞ்சீவிகள். அவன் வந்து அவளுக்கு வந்து மரணமே கிடையாது. அது யார் அப்படின்னா அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசருங்கிறது வந்து விஷ்ணுவோட ரூபம், ஹனுமான், ஆஞ்சநேயர், கிருபாச்சாரியார், பரசுராமன், விபீஷணன். இந்த 7 வரிசையில் இந்த மார்கண்டேயன் வருவான். அவெல்லாம் வந்து
பக்தியாலையும் கர்மத்தாலையும் காலனை வென்றவர்கள். இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த மார்க்கண்டேயன் அப்படி இருந்து காலத்தை வென்றன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வடக்கு பக்கம் வந்து சந்திரனை வந்து நாட்காட்டிய சந்திரனோடைய மூமெண்ட்டில் இருக்கவாலும் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தையும் மார்கசீர மாதத்தையும் கொண்டாடுறான். அதே மாதிரி நமக்கு தெற்கு பக்கம் வந்தோம்னா ஆண்டாள் மார்கழியில் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் அப்படிங்கிறான். அன்னையிலேருந்து ஆரம்பித்து 30 நாள் அந்த பக்தியையும் பக்தியால் கிடைக்கிற பலனையும் சொல்கிறான். அவள் மட்டும் சொல்லாமல் அவள் மட்டும் பண்ணாமல் எல்லாரையும் பண்ண வைக்கிறான். ஸோ தெற்கு பக்கம் பார்த்தாலும் உனக்கு இந்த மாதத்துக்குடைய பலன் தெரியும். ஸோ இந்த மார்கழிங்கிறது வந்து நம்ம மட்டும் பண்ணுறதில்ல, இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதம் வந்து கொண்டாடுவோம். பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த தட்பவெப்பநிலை தான் முக்கியமான காரணம். அந்த சமயத்தில் வந்து மற்ற வேலைகள் நம்ம சொந்த வேலைகள்லாம் விட்டுட்டு பக்தியில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆண்டாளுடைய விருப்பம். அதனால தான் வந்து இந்த மாதத்தை வந்து மார்கழி மாதத்தை பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வார்த்தையை வந்து மாற்றி போட்டு பீடை மாதம் அப்படின்னு வச்சுட்டாங்க. பீடு மாதம் அப்படின்னா மிகச்சிறந்த மாதம். இருக்கிறதுலே கிருஷ்ணன் என்ன சொன்னார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார். இந்த மார்கழி வந்து ரொம்ப விசேஷமான மாதம், வந்து பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவார். இது பக்தியில், இந்த மாதத்தில் பக்தியிலிருந்து வீடு பேர் அடைவோம். என்ன நம்ம நினச்சது ஆமாம், நம்ம சாதிச்சுக்கலாம். 30 நாள் நம்ம வந்து ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி ஆண்டாள் கதை பெருமாள் கதையெல்லாம் பார்ப்போம். போன வருஷம் வந்து டேபிள் சின்னதாக போயிடுச்சு, இந்த தடவையும் பண்ணலாம். நம்ம வந்து பெருசாக பண்ணுறோம், தெரியல என்னென்னைக்கு என்னென்ன பிரசாதம் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி போடலாம். தேங்க்யூ.